பிரதர் ஜாஷுவா ஜெயக்குமார் அவர்களை அழைக்கலாம். We welcome you dear brother. Praise the Lord. நல்ல கையை தட்டி இயேசு அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். அருமையான ஊழியக்காரரும் அண்ணனுமா இருக்கிற பாஸ்டர் ராபின்சன் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் சபை மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த அழைப்பு என்பது இட்ஸ் எ டிவைன் அப்பாயின்மெண்ட். சபை ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. கடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் இந்த இடத்துல நான் வந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக என்னோடு பேசி கொண்டிருந்தார். பாஸ்டர் ராபின்சன் அவங்களுக்கோடு சேர்ந்து நிறைய நாள் நீ ட்ராவல் பண்ணியிருக்கிற, ஊழியம் செய்திருக்கிற, அவங்களுக்கே நீ ஸ்பிரிச்சுவலாக ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கேட்கும் பொழுது இந்த இடத்துல உட்காந்துட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே அவர் அழைத்தார் என்று சொன்னால் நான் அந்த உதவியை செய்ய என்னை விட்டு கொடுக்குறேன். போன பிறகு அண்ணன் மெசேஜ் போட்டாங்க. ரொம்ப மக்களுடைய ஆசீர்வாதத்திற்கான நேரமாக இருந்தது என்று சொல்லி அநேகர் சொன்னாங்க. ஆண்டவர் நாமத்தை உயர்த்தினோம். திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு மெசேஜ் போட்டான். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஞாயிறு ஆராதனையில் உதவி செய்ய முடியுமான்னு. இப்போ நான் திரும்ப போட்டேன், இது ஏற்கனவே ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை தான். அதனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் உடனே கீழ்ப்படைந்தேன். என்னென்னா, எனக்குன்னு ஒரு ஷெடியூல் நான் போகிற சபையில் இருக்கிறது. இந்த வாரம் என்னுடைய மெசேஜ் டைம். அந்த ஷெடியூலை நான் மாற்றணும். பாஸ்டர் கோச்சிக்கிட்டால் என்ன செய்கிறது? இப்போ ஆண்டவர் சத்தம் என் காதில் இங்கே வந்தபோது விழுந்தது. நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டேன், நீங்கள் பாஸ்டரோடு பேசி அவர் அழைத்தார் என்று சொன்னால் நான் போகிறேன் என்று சொல்லி. அப்போ நான் இதை வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு என்னுடைய ஷெடியூலை மாற்றிட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். நான் நிற்பது ஆண்டவருடைய சித்தத்தின்படி. ஹல்லேலூயா. ஸோ அதனால் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் கூட்டிகிட்டு வர மாட்டேன். இன்றைக்கி வர்ஷிப்பை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசனத்தை அனுபவித்தோம். பர்சனலாக நான் ஜாஷுவாவை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவர் என்ன அழகாக அவனை மோல்டு பண்ணி உயர்த்தி, அதாவது வர்ஷிப் பண்ணும்போது ரசிக்கிறது என்பது அவங்க முகத்தை பார்த்து, அவங்க எக்ஸ்ப்ரெஷன், அவங்க எப்படி எக்ஸார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் அந்த ஆராதனை டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால அவங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி, அந்த வார்த்தை ஆண்டவரிடத்துலேருந்து வருதா, சரீரத்துலேருந்து வருதா. அப்போ போன வாட்டி நான் சொல்லிட்டு போனேன், சரி அவரும் ஒரு ஆராதனை அபிஷேகத்தைக்குள்ளார முழுகக்கூடிய கிருபையை பெற்றிருக்கிறார். வர்ஷிப் ஃபுல்லாகவே ஒரு ஃபோக்கஸ்ட் இருந்தது. என்ன ஃபோக்கஸ்ட் அப்படின்னா, த நேம் ஆஃப் த லார்ட். நேம் ஆஃப் த லார்ட் என்று சொல்லும் பொழுது என் பெயரை அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார் இல்லையா? அது என்ன பாட்டு தம்பி? பெயர் சொல்லி அப்படி பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அவருடைய பெயரையும் சொல்கிறார், ஜீசஸ்ன்ற பெயரையும் சொல்கிறாரு. உங்கள் பெயர் அவர் வச்சுருப்பார், அவர் பெயரை உங்ககிட்ட இருக்கும். அப்புறம் ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு? த நேம் ஆஃப் த லார்டை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். என்ன பாட்டு? யாவே, யாவே ஆல்மைட்டி காட். அதில் ஒரு பெயர் ஃபோக்கஸ் பண்ணாங்க, ரொஃபேக்கா. ரொஃபேக்கா என்றால் ஹி இஸ் மை டாக்டர், ஹீலர். அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வர்ஷிப் பண்ணும்பொழுதும் நிறைய அந்த அவருடைய நேமை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. காணிக்கை பாட்டு ஒருத்தவங்க பாட வந்தாங்க. அவங்க பாடினதுலையும் பார்த்தா வானத்திலும் பூமியிலும் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் நாமத்தை பாண்டாங்களா இல்லையா? இன்னைக்கு செய்தியும் அதே நாமம் தான். அல்லேலூயா. நான் எங்கே போனாலும் ஆண்டவர் இந்த செய்தியை நான் கொடுத்துருக்கேன், இதை குறித்து யாராவது பேசணும், யாராவது பாடணும், அப்போனா நான் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இங்கே வந்ததுலேருந்து பார்த்தேன், என்ன பெயர்னா ஜீசஸ், அவ்வளோதான். ஜீசஸ், a name above all the names.
இயேசு மேலான நாமம். அல்லேலூயா. இயேசு மேலான நாமம். லூக்கா நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 31, 32, 33 வசனங்களை வாசிக்கலாமா? லூக்கா 1வது அதிகாரம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். ஆமென். இது ஆக்சுவலாக அடுத்த வாரத்திலேருந்து இந்த செய்திகள்லாம் போக ஆரம்பிக்கும் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னாடியே அவருக்கு ஒரு பெயரிடப்படுகிறது. இந்த உலக பிரகாரமாக மரியாள் கர்ப்பவதியாகி உள்ள வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கு. அப்பா அம்மா 2 பேருக்கும் எர்த்லி ஃபாதர் அண்ட் மதர் 2 பேரும் அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த இயேசு என்ற குழந்தைக்கு பெயர் வைத்தது உலக பிரகாரமான தகப்பன் அல்ல, ஹெவன்லி ஃபாதர். அவர் டிசைட் பண்ணிட்டார், பிறக்க போகிறவர் சர்வ வல்லவர் தேவகுமாரன், அவருக்கு என்ன பெயரிடணுமா? இயேசு. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு. இயேசு என்று சொல்லிவிட்டு இந்த தூதன் சொல்றாரு, இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் விடுதலை தருகிறவராய் இருக்கிறார், அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில விடுதலையும் பெரிய காரியங்களையும் ஆளுகையும் கடந்து வரும். அந்த நாமத்தை பெயர் இடும் பொழுது அந்த பெயருக்கு பின்னாடி என்னெல்லாம் புதைந்து இருக்கிறதுனா, அவர் ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர். எதுல இருந்தெல்லாம் விடுவிக்கிறார்? எதுலெல்லாம் கட்டு இருக்கிறதோ, எந்தெந்த ஏரியாவெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ அந்த ஏரியாவில் எல்லாம் விடுதலை கொடுக்கும்படியாக சொல்லப்பட்ட நாமம் இயேசு என்ற நாமம். அவர் பெரியவராய் இருப்பார். இந்த உலகத்தில் எது பெருசு? உங்க பிரச்சனை பெருசா? இல்ல மனிதனோட அதிகாரம் பெருசா? மனிதனுடைய பணம் பெருசா? இல்ல எல்லாவற்றையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற சர்வ வல்லமையில நாடுகள் பெரியதா? எல்லாவற்றுக்கும் மேல பெரியவர் இயேசு. அவர் என்னை ஆளுகை செய்வார். இந்த உலகத்தில் எதுவும் என்னை ஆளுகை செய்ய முடியாது. அவருடைய ராஜ்யம் எனக்குள்ளார, என்னுடைய குடும்பத்துக்குள்ளார, என்னுடைய வேலை ஸ்தலத்துக்குள்ளார, என்னுடைய சபைக்குள்ளார கடந்து வர அப்படிப்பட்ட ராஜ்யத்தை உடையவர் இயேசு என்ற நாமம். இந்த நாமத்தை சொல்ல 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 இவ்வளவு காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னாடியே தூதன் வந்து சொல்றார். ஆனா இயேசு பிறப்பதற்கு முன்னாடியே 500-600 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டார், இப்படி ஒரு குமாரன் வருவார், அந்த குமாரனுக்கு என்ன பெயரெல்லாம் இடணும்னு சொன்னாருன்னா, இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் சண்டே கிளாஸில் இந்த வசனத்தை சொல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தைகள் எல்லாம் வரும், பெயரெல்லாம் வரும். இந்த எல்லா பெயரும் ஒரு நிமிஷம் வாசித்து பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமான ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த ஆலோசனை கர்த்தர் அதிசயமானவர்னா நம்ம வாழ்க்கையில யாருமே செய்ய முடியாத அதிசயத்தை செய்ய போகிறவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசாயா காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, ஒரு குமாரன் வருக போகிறார், மனுஷகுமாரன், தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் உலகத்தில் வருவார், அவர் பெயர் அதிசயமானவர். அவர் பெயர் அவரை மாதிரி ஆலோசனை செய்கிறவங்க உலகத்தில் இருக்க மாட்டாங்க.
அந்த பெயருக்கு பின்னாடி பெரிய ஆலோசனை இருக்கிறது. அந்த பெயருக்கு பின்னாடி பெரிய அதிசயங்கள் நடக்கிறது. அந்த பெயருக்கு பின்னாடி வல்லமையுள்ள காரியங்கள் நடக்க போகிறது. அந்த பெயருக்கு பின்னாடி சமாதானமான காரியங்கள் நடக்க போகிறது. இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜுக்கு பெயர் இயேசு. வல்லமையுள்ள காரியங்கள், அதிசயமான காரியங்கள், நித்தியமான காரியங்கள், சமாதானமான காரியங்கள், அது மாத்திரமல்ல அவர் விடுவிக்கிற காரியங்கள், அவர் என்னை ஆளுகை செய்கிற காரியங்கள், என்ற வாழ்க்கையில் பெரியதும் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். எல்லாவற்றுக்கும் உள்ளார எல்லாத்தையும் அடக்கின ஒரே ஒரு பெயர் எதுனா இயேசு மாத்திரம்தான். அப்போ இந்த இயேசு என்ற நாமம் அவ்வளவு பெரிய நாமம். இந்த நாமத்துக்குள்ளார அத்தனை இருக்கிறது. இந்த நாமம் என்பது, இந்த இயேசு என்ற நாமம் என்பது என்னுடைய கரத்தில், உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சாவிங்க, கீ. அந்த சாவியை யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ விடுதலை, அந்த சாவியை யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ சுகம், ரட்சிப்பு, அதிசயமான காரியம், தெய்வீக பாதுகாப்பு. அப்போ அந்த கீயை வாங்கி வச்சுக்கிட்டு, அந்த கீ யார்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார் சாமி, என்கிட்ட கொடுத்துருக்காரு, உங்ககிட்ட இருக்கார். அப்போ அந்த கீயை நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். அது மாத்திரமல்ல, பவர் ஆஃப் அட்டார்னி அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசுன்ற நாமம் என்னன்னா, இயேசுன்ற நாமம், இயேசு வேற, இயேசுன்ற நாமம் வேற. அவர் உலகத்தில் 3.5 வருஷம் உலாவினார் பார்த்தீங்களா மனுஷனா. அவர் கடந்து போன பிறகு அந்த நாமத்தை என் கையில் கொடுத்துட்டு போயிட்டார். யார் யாரெல்லாம் இந்த நாமத்தை எடுத்து இந்த கீயை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி. பவர் ஆஃப் அட்டார்னினா அவர் இருக்க மாட்டார், அவருக்கு ஆன் பிகாஃப் ஆஃப், அவருக்கு பதிலாக நான் இந்த சொத்தை அனுபவிக்க முடியும். எந்த சொத்துங்க? சிலுவையில் அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் இல்லையா, அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் அனுபவிக்கணும்னா அந்த அதிகாரத்தை எதன் மூலம் கொடுத்திருக்கிறார்? யார் யாரெல்லாம் இயேசு இயேசுன்னு வாயை திறந்து சொல்றாங்களோ அவங்க வாழ்க்கையில அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியும். கீ திறக்க ஆரம்பிக்கணும். நிறைய நேரத்தில் கீயை நம்மகிட்ட தான் இருக்கு, நம்ம திறக்கிறது இல்லை. அந்த பவர் என் கையில் கொடுத்துட்டார், அந்த அதிகாரத்தை என் கையில் கொடுத்துருக்கிறார். அது எப்படிங்க? உண்மையா? அது பைபிள் படி உண்மையா? அந்த அதிகாரத்தை என்கிட்ட இருக்கா? அந்த அதிகாரம் என்னன்னா, இன்னும் டீப்பாக அதில் உள்ள போகிறேன். யாத்திராகம புஸ்தகம் எடுங்க, 20வது அதிகாரத்தில் 24வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த கடைசி பகுதியெல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் என் நாமத்தை இது டைரக்டா காட் அப்படியே சொன்ன வார்த்தை. அப்ப என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்து. எல்லா நாமத்தையும் கொண்டு வந்து அந்த இயேசுன்ற நாமத்துக்குள்ள வச்சுட்டார் அவர். அப்ப யார் ஒருவர் இயேசுன்ற நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுன்னா என்னன்னு தெரியுங்களா? அந்த பிரஸ்தாபப்படுத்துறதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். பிரஸ்தாபப்படுத்துறது நம்ம இது வழக்கத்தில் இல்லாத ஒரு வார்த்தை. சும்மா சொல்லுங்க. எதுமா? வெளிப்படுத்துறதா? வெளிப்படுத்துறது. பிரஸ்தாபப்படுத்துறதுன்னா என்னது? பிரபலப்படுத்துறது. பிரபலப்படுத்துறது ரொம்ப நல்லா இருக்கு அந்த வார்த்தை. பிரபலப்படுத்துறது எப்படி சொல்லி பிரபலப்படுத்துவான்? அவன் கடங்காரன் அப்படி சொல்லி பிரபலப்படுத்துவோம்மா? சச்சா, அவர் பெரிய ஆளுங்க, அவர் மாதிரி பவர் யாருக்கும் இல்லை. இப்படி சொல்றது பேர் தான் பிரபலப்படுத்துறது. இன்னைக்கு உலகத்தில் வேறு வேறு மாதிரிலாம் பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பிரஸ்தாபப்படுத்துறது அதை நான் 2வது பார்ட்டாக வரேன். பிரஸ்தாபப்படுத்துறதுனா ஒன்றும் இல்லைங்க, அவர் அப்படியே கொஞ்சம் 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 மேலே 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 உயர்த்துறது தான். அப்படி யாரெல்லாம் அவர் நாமத்தை உயர்த்துறாங்களோ நீங்கள் சொல்கிறீங்க, இயேசு 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 என்னை சுகப்படுத்துவார், இயேசு என்னை விடுதலை செய்வார், இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா அங்கே யார் வந்துடுறாவா? யார் வரா? இந்த வசனம் என்ன சொல்லுது? நீ பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது நான் வந்து
நீங்க ஏசு 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 ஏசு, நான் இந்த இடத்துல உட்காந்து ஒரு கவுண்ட் பண்ண 100 முறையாவது சொல்லிட்டு தான்டா போகணும்னு. ஏசு 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 ஏசுன்னு நீங்க சொல்ல சொல்ல அந்த இடத்துல இயேசு நேரா வந்துடுறாருங்க. அவர் சொல்றாரு, நான் வந்து இயேசுவை ஒரு டாக்டரா நீங்க பாண்டி உயர்த்துனீங்க இல்லையா, யாவே ரொஃபேகா யாவே ரொஃபேகான்னு சொல்ல சொல்ல இயேசு சுகமளிக்கிறவரா இந்த இடத்துல வந்து இருக்கிறாருங்க. மேல உலாவறது ஜோஷுவா இல்ல, அவர் கூட இயேசு தி ஹீலர், ஜீசஸ் தி ஹீலர். அவர் சுகமளிக்கிறவராய் உலாவறாரு. யார் யாரெல்லாம் வாயை திறந்து யாவே ரொஃபேகா இயேசுவே என் பரிகாரி என்று சொல்றாங்களோ அவங்க பக்கத்துல வந்து நான் தான் உன் டாக்டர் வந்து நிக்கிறாரு, சுகப்படுத்துறாரு. வசனம் சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த இடத்துல நான் வந்து உன்னை வேடிக்கை பார்க்க மாட்டேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க இயேசு நாமத்தை சொல்லி திறக்கும் பொழுது இயேசு உங்க அருகிலே வந்து உங்கள் பொக்கிஷங்களை எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுன்ற நாமம் சாதாரண நாமம் அல்ல. பிரஸ்தாபப்படுத்துறதுன்னா என்ன தெரியுங்களா? ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்றது, பதிவு பண்ணணும். ரிவைவல் பிரைஸ் சென்டர்ல இன்னைக்கு இயேசு நாமம் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதான்னு மேலே பார்த்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு என்ன மாதிரி என் பேரை ரெக்கார்ட் பண்ணாங்க சார், என்னை சுகமளிக்கிறவரா ரெக்கார்ட் பண்ணாங்க. காணிக்கை போட வந்தப்போ கூட வானத்திலும் பூமிக்கும் மேலான நாமம்னு சொல்லி என்னை ரெக்கார்ட் பண்ணாங்க. இந்த ரெக்கார்டெல்லாம் மேலே எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் இயேசுவை எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க? எத்தனை நாளாக உன்னை பார்த்து நான் ஜெபிக்கிறேன், ஏதாவது காது கேட்டுதா, எனக்கு ஏதாவது சுகப்படுத்தினியா, எனக்கு ஏன் இந்த தொல்லை, அப்படி ரெக்கார்ட் பண்ணுறோமா? இல்லை, இயேசு காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு எப்போ கண்ணு விழிக்கிறோன்னு அப்போல்லாம் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், இயேசு எங்கள் குடும்பத்தின் அஸ்திவாரம். நான் பதிவு பண்ணாமல் இருக்கிறதே கிடையாது. இயேசு எங்கள் குடும்பத்தின் வழிகாட்டி, இயேசு எங்கள் குடும்பத்தின் மருத்துவர், இயேசு எங்கள் குடும்பத்தின் லாயர், அவர் தான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுவேன். எனக்காக நீங்கள் தான் பேசணும், நீங்கள் தான் என் லாயர். அப்போ இயேசுவை குறித்து யார் யாரெல்லாம் பதிவு பண்ணுறாங்களோ அவரை பெரியவராய், அவரை உயர்ந்தவராய், அவரை மருத்துவராய், அவரை சுகம் தருகிறவராய், அவரை விடுதலை செய்கிறவராய், அவரை ஆசீர்வதிக்கிறவராய், உங்கள் தலையை உயர்த்துகிறவராய், உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் யார் யாரெல்லாம் இயேசுவை பதிவு பண்றாங்களோ அந்த இடத்துல இயேசு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஆராதனை நேரம்லாம் சாதாரண நேரம் இல்லை, ஜீசஸை உலாவ விடுற நேரம். நீங்க எப்ப உட்கார்ந்து அவரை உயர்த்துறீங்களோ அவர் உங்க மத்தியில வந்துடுறாரு. என்னை உயர்த்தும், என்னை பிரஸ்தாபப்படுத்துறது நான் பதிவு பண்ணுங்க. அவருடைய வல்லமையான காரியங்களை சொல்லி சொல்லி பதிவு பண்ணுங்க. ஆண்டவரை, கோலியாத்தின் தலை எவ்வளோ பெரிய ஆளு, அவன் தலையை வெட்டிட்டீங்களே சுவாமி, என்னுடைய சத்துருக்கள் எம்மாத்திரம். பதிவு பண்ணுங்க, உங்க சத்துருவின் தலை உங்க கையில வரும். நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. நம்ம சும்மா ஏதோ இயேசு நாமம் சும்மா சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பைக்கில் போகும்போது இயேசுவை சொன்னீங்கன்னா அந்த மண்டலத்தில் இயேசு நாமம் வல்லமை கடந்து வரும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் இயேசுவை கூப்பிட்டீங்கன்னா அந்த இடத்துல அவர் வருகிறார். அப்போ எல்லா இடங்களிலும் இயேசு நாமத்தை நம்ம பதிவு பண்ணணும், உயர்த்தணும், பிரஸ்தாபப்படுத்தணும், பிரபலப்படுத்தணும். சங்கீதம் 91:14 பார்த்தீங்கன்னா அவர் நாமத்தை நம்ம ரொம்ப பிரஸ்தாபப்படுத்தாத காரணம் என்னன்னா, கடைசி பகுதியை பாருங்க, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து. அவர் நாமத்தை யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் தான் பிரஸ்தாபப்படுத்த முடியும். அப்ப உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுங்க. நீங்க என்ன அனுபவிச்சிருக்கீங்க இயேசு நாமத்தை? உங்க பாஸ்டர் ஒரு விட்னஸ் சொன்னார், 7 டாக்டரை பார்த்துட்டேன், 8வதா இயேசு டாக்டர். ஹல்லேலூயா. அவர் தாங்க என்னை சுகப்படுத்தினார். இந்த இடத்துல ஒரு பதிவு படுத்தப்பட்டிருக்கிறது, ரோமர் 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். காரணம் என்னன்னா, அவர் நாமத்தை தொழுது கொள்றது, அவர் நாமத்தை வாயை திறந்து பேசுறது, அவர் நாமத்தை பாட்டா பாடி உயர்த்துறது, அவர் நாமத்தை தியானிக்கிறது,
அவர் நாமத்தை குறித்த செய்தியை கேட்கறது, இதெல்லாம் எங்கே நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு விடுதலை கடந்து வருகிறது. அப்போ அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. அந்த நாமம் எப்படி என்பதை அறிந்து கொள்ளுங்க. அந்த நாமத்தை உயர்த்த 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 அவர் இந்த இடத்துல கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா. இயேசு நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், இயேசு நாமம் உயர்த்தும் போது கண்மலையோ கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், இயேசு நாமம் உயர்த்தும் போது கண்மலையோ கரைந்து போகும். இயேசுவே ஓம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும் அல்லேலூயா. இயேசு நாமம் உயரணும், மேன்மை அடைய உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்க. பாடுவோம் அல்லேலூயா. இயேசு நாமம் உயரணும், இயேசு 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 வாழ்க, இயேசு வாழ்க. பாடுவோம் அல்லேலூயா. அவர் நாமம் எப்படிப்பட்டது? நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். அதில் ஒரு வசனத்துக்குள்ளார கொஞ்சம் டீப்பாக போவோம். பிலிப்பியர் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் தான் இந்த இயேசு நாமத்தை குறித்து ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனத்தில் இந்த இயேசு நாமத்தை குறித்து என்ன அழகாக எழுதியிருக்கு பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். மூணு விதமாக அவர் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. என்னன்னா, கடைசியில் என்ன சொல்றாங்க? எல்லா நாமத்திற்கும் மேலான, எல்லாம் சொல்லுங்க, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு. எல்லா நாமம்னா பெயர், நாமம்னா என்னது? பெயர். எல்லா பெயருக்கும் மேலான பெயர் இயேசு. அப்ப ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்க ஒரு பிரச்சனைக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அண்ணன் சொன்னாங்க பாருங்க, அவங்க பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, L5 L6ல ஒரு ப்ராப்ளம் ஆகி அந்த நரம்பெல்லாம் அதை அழுத்திட்டு இருக்கு, அதுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. மெடிக்கலாக அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சியாட்டிகா பெயின். சியாட்டிகா, நானும் கஷ்டப்பட்டேன். சியாட்டிகாவில் நிற்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சியாட்டிகான்ற பெயர், வியாதியோட பெயர், அதுக்கு மேலே இயேசு. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைக்கு என்ன பேர் இருக்கோ, பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு பெயர் இருக்கு. யாராவது சொல்லுங்களேன், எல்லாருக்கும் தெரியும் அந்த பெயர். பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு பெயர் இருக்கும். ஒருத்தர் கூட பயங்கர ரிச்சஸ்ட் சர்ச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சர்ச்சு பொருளாதாரத்துக்கு பிரச்சனையே கிடையாதா ஒருத்தருக்கும்? என்னங்க கடன்? அந்த வார்த்தை கேட்காத யார் இருக்கா? அந்த கடனை மாத்துற ஒரே பெயர் இயேசு தான். உங்க வாழ்க்கையில எந்த பெயரை நீங்க பிரச்சனையா நினைக்கிறீங்களோ அதுக்கு மேல இயேசுன்னு எழுதுங்க. அதுக்கு மேல எழுத தகுதிப்படுத்த ஒரே பெயர் இயேசு. கையை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துங்க. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அப்ப நம்ம அப்படி படிக்கும் போது தெரியல, எல்லா பெயருக்கும் மேலான நாமம்.
வீட்டில் நடக்கிற சண்டை, அதுக்கு மேலே இயேசு. அந்த நாம மாத்திரம் தான் சண்டையை மாற்ற முடியும். அந்த நாம மாத்திரம் தான் கடனை செழிப்பாக மாற்ற முடியும். அந்த நாம மாத்திரம் தான் வியாதியை சுகமாக மாற்ற முடியும். இல்லைங்க, நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், விட முடியாத பழக்கத்தில் மாட்டிக்கிட்டேன், சிக்கிட்டேன். இந்த பழக்கத்து பேரை எழுதி அதுக்கு மேலே இயேசுன்னு எழுதுங்க. ஏன்னா இயேசு நாம மாத்திரமே விடுதலை செய்ய முடியும். இயேசு நாம மாத்திரமே உங்களை உயர்த்த முடியும். இதுதான் மெடிடேஷன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். நீங்கள் பைபிளில் இந்த வசனத்தை படித்த உடனே ஒரு பேப்பர் எடுத்து உங்கள் பிரச்சனைலாம் எழுதி அதுக்கு மேலே இயேசு இயேசு இயேசு, இதை மாத்திரவர் 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 சொல்லி சொல்லி அந்த இடத்துல பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்ல சொல்ல அந்த இடத்துல இயேசு வந்து நின்று உங்களை ஆசீர்வதிப்பார், விடுதலை செய்வார், சுகம் தருவார். ரெண்டாவது, அந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? எல்லா முழங்கால்களும் என்ன பண்ணுமா? நீங்க இயேசுன்னு சொன்ன உடனே டக்குன்னு முட்டி போட்டுருவான். யாரு பவர்ஃபுல் நினைக்கிறானோ, இந்த உலகத்தின் அதிபதியா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல பெரிய பவர் வைத்திருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, செல்வந்தனா இருந்தாலும் சரி, எல்லா முழங்கால்களும் இயேசு என்ற நாமத்துக்கு முன்னாடி முட்டி போட்டுதான் ஆகணும், முட்டி போட்டுதான் ஆகணும். ஏன்னா அந்த நாமம் அவ்வளவு பெரியது, அந்த நாமத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. மூன்றாவது, எல்லா நாவுகளும் அந்த நாமத்தை சொல்லணும். எல்லா நாவுகளும் நாமத்தை சொல்லணும். நடுங்கும், பிசாசெல்லாம் நடுங்கும் இயேசுன்ற நாமம். இப்போ அமெரிக்க ஐக்கிய நாடோட எலெக்ஷன்லாம் நடந்து பிரசிடென்ட் யார் வந்துட்டா? ட்ரம்ப் வந்துட்டார். அந்த மனுஷன் வந்த உடனே இன்னும் பதவி கூட ஏற்கல. அவர் சொல்ற ட்ரம்ப்னா மோஸ்ட் பவர்ஃபுல், உலகத்திலே பெரிய அதிகாரம் படைத்த ஒரு பிரசிடென்ட் அவர் தான். அவர் சொல்றாரு, நான் செத்து போயிருக்க வேண்டியவன், என்னை நோக்கி ஒரு புல்லட் வந்தது. அந்த புல்லட் வரும்போது யார் அந்த புல்லட்டை இப்படி திருப்பினாங்கன்னு தெரியல, அது காதை கிழிச்சிட்டு போயிடுச்சு. நான் உயிரா இருக்கிறது இந்த பிரசிடென்ட் ஆகிறதுக்காக தான், இதுக்கு பின்னாடி இயேசு தான். அப்படியே சொல்றாருங்க எல்லாரும் முன்னாடியும். பைபிள் தான் சொல்லுது, எல்லா நாவுகளும் சொல்லித்தான் ஆகணும், சொல்லித்தான் ஆகணும். எங்கேயும் தப்பி ஓட முடியாது. இன்னைக்கு வேணா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா த மோஸ்ட் பவர்ஃபுல் நேம் இயேசுன்ற நாமத்துக்கு முன்னாடி எல்லா முழங்கால்கள் முடங்கும், எல்லா நாமம் அறிக்கை செய்யும். எல்லா பெயருக்கும் மேலான நாமம் இயேசு. இதை அறிந்து கொண்டவர்களால தான் ஒரு நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியுங்க. இரண்டாவது, அந்த நாமம் எப்படிப்பட்டது? மகிமையும் பயங்கரமான நாமம். உபாகம புஸ்தகத்துல 28வது அதிகாரம் 58வது வசனம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும் படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற. இந்த நாமத்தை குறித்து என்ன போட்டிருக்கு? மகிமையும் பயங்கரமுமான. அவருடைய செயல்கள் எல்லாம் பயங்கரமானது. அவர் எந்த அளவுக்கு என்ன உயர்த்த முடியுமோ, ராஜாக்களை 2 காரியம் செய்ய வல்லவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறது பெருசு இல்லை, தள்ளணுமே. அவரால் மாத்திரம்தான் அதை முடியும். அவரால் மாத்திரம்தான் பார்வோனையும் சேனைகளையும் எதில் போட்டு முழுகடித்தவர்? தண்ணீரிலே, கடல்ல போட்டு முழுகடித்தவர். அதனாலதான் அவருக்கு பெயர் என்ன? யுத்தத்திலே வல்லவர். மோசே அறிந்து கொண்டான் அந்த சத்தியத்தை. அறிந்து கொண்டதுனாலதான் அவரை யாவே யெகோவான்னு சொல்லல, நீர் யுத்தத்திலே வல்லவர். காரணம், பார்வோனையும் சேனையும் திரும்பி பார்க்க முடியலையா? உங்க வாழ்க்கையில இருக்கிற பார்வோனையும் சேனையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை, பயங்கரமான வல்லமை இயேசு. இதை அறிந்து கொள்ளணும். மகிமையான காரியங்களை செய்ய வல்லவர். உங்க வாழ்க்கையில அற்பமா எண்ணப்பட்ட உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்யக்கூடியது இயேசு நாமம். சனங்களை, உங்க எதிரிகள் எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை சொல்லுங்க, யுத்தத்திலே வல்லவரே. மோசேயும் அவங்க ஜனங்களும் அவரை அப்படிதாங்க ஆராதிக்கிறாங்க.
மீரியாம டாம்பரினை எடுத்து அடிச்சு ஆராதிக்கிறாங்க. என்ன ஆராதிக்கிறாங்க? யுத்தத்திலே வல்லவரே, குதிரையும் குதிரை வீரனையும் முழுகடித்தவரே. உலகம் குதிரை மேல பலத்தை நம்பி இருக்கிறது, குதிரை வீரன் மேல நம்பி இருக்கிறது. ஆனால் நான் நம்பி இருக்கிறவர் இயேசு. அவரால் இந்த வல்லமையை மேற்கொள்ள முடியும். கோலியாத்தை வெட்ட முடியும், சிங்கங்களின் வாய்களை கட்ட முடியும். 7 மடங்கு அக்கினி இருந்தாலும் அதற்குள்ளார வரக்கூடிய ஒரே வல்லமை இயேசு என்ற நாமத்திற்கு தான். அவர் நாமம் மேலானது. அவர் நாமத்தை சொல்ல எல்லா முழங்கால் முடங்கணும். அவர் நாமத்தை எல்லா நாமும் அறிக்கை செய்யணும். அவர் நாமம் மகிமையும் பயங்கரமான நாமம். அவர் நாமம் வல்லமையுள்ள நாமம். ஏசாயில படிச்சோம் இல்லையா? அவர் நாமம் அதிசயங்களை செய்யும் நாமம். உங்க வாழ்க்கையில யாருமே நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள் நடக்கணும்னா இந்த நாமத்தை உச்சரிங்க, இந்த நாமத்தை உயர்த்துங்க. அவர் நாமம் அதிசயமான நாமம். அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் நாமம் எப்படிப்பட்டது? மேலானது. அவர் நாமம் எப்படிப்பட்டது? எல்லா முழங்கால்கள் முடக்கக்கூடியது, எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யக்கூடியது. அவர் நாமம் மகிமையும் பயங்கரமான காரியங்களை செய்கிறது. அவர் நாமம் அதிசயமான காரியங்களை செய்யும், வல்லமையான காரியங்களை செய்யும். யாருக்கையா செய்யும்? யார் ஒருவர் இயேசு நாமத்தை உயர்த்துகிறார்களோ, பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ. இயேசு நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. எல்லா வாயில இயேசு நாமம் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே நாமமே சிறைச்சாலை அடைப்பதில்லை, இயேசு நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பது. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. இயேசு நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இந்த நாமத்தில் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். இந்த நாமம் சொல்ல சொல்ல நிறைய நடக்கும். நம்பர் 1 யோவான் 14:13-14 வாசிங்க. இந்த இயேசு நாமத்தை நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால், அப்ப என்னுடைய ஜெபங்களுக்கும் என்னுடைய விண்ணப்பங்களுக்கும் பதில் வருகிற வழியாக எது இருக்கிறது? இயேசு நாமம். நம்முடைய ஜெபம் நார்மலா நம்ம அப்படிதான் பழகிட்டோம். எப்படி சுற்றி என்ன கேட்டாலும் கடைசியில் எப்படி முடிக்கிறோம்? இயேசுவே. அப்படி முடிக்கலைன்னா நீங்கள் பெரிய லெட்டர் எழுதி அட்ரஸ் எழுத மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். பெரிய லெட்டர் எழுதி கவரில் போட்டு கொண்டு போய் போஸ்ட்லையும் பாக்ஸ்லையும் போட்டீங்க, பதில் வரும் பதில் வரும் பதில் வரும்னா வராது. ஏன்னா அங்கே எழுதலை, அட்ரஸ் இல்லை. இயேசு நாமம் இல்லாமல் நீங்கள் எதை கேட்டாலும் ஒன்றும் நடக்காது. அப்போ இந்த இடத்துல சொல்கிறார் ஆண்டவர், என் நாமத்தினால் எவைகளை கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன். இன்னும் ஒரு படி மேலே போய் அதே யோவான்ல 16வது அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார்.
23ஆம் வசனம் 24ஆம் வசனத்துல இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்றாரு பாருங்க. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே. இங்க பாருங்க ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? மெய்யாகவே. 2 வாட்டி வந்தாலே அதுல அந்த வசனத்துல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு, அதுல ஒரு அழுத்தம் இருக்கு, அதுல ஏதோ ஒரு வல்லமை இருக்குன்னு அர்த்தம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்க, நான் இப்போ கொடுக்குறேன்னு சொல்லலை. உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்குமா? சும்மா கொஞ்சம் கொஞ்சம்லாம் கொடுக்க மாட்டாருங்க. அவர் நாமத்தில் கேட்கணும். நான் சொல்ல சொல்ல இப்பயே மனசில் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும். இயேசு நாமத்தினால உங்கள் விண்ணப்பம் எது, உங்கள் ஜெபம் எது? இயேசு நாமத்தில் எனக்கு நல்ல சுகம் உண்டாவதா, இயேசு நாமத்தில் என் கடன் மாறுவதா, இயேசு நாமத்தில் செழிப்பு உண்டாவதாக, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. ஜனங்களை வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறந்து இயேசு 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 நாமத்தை கேளுங்க. நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் சத்தியமா நான் செய்யறேன்றாருங்க. என் நாமத்தை நீ பயன்படுத்திட்டீங்கன்னா சத்தியமா நான் செய்யறேன். ஒரு சிஸ்டர், அவங்க பேர் என்னம்மா, பிரியாவா, பாஸ்டர் பிரியான்னு நினைக்கிறேன். பாஸ்டர் பிரியா, அவங்களோட மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க ஒரு விட்னஸ் சொல்கிறாங்க ஜீசஸ் நேமை பற்றி. ஒரு ஊழியக்காரர், அவர் இறந்துட்டார். அவர் மேலே போகிறாரு. மேலே போன உடனே பரலோகத்தில் அவருக்குன்ற இடம் இருக்குது. ஆனால் அங்கே போய் கொஞ்ச நேரத்தில் ஒரு தூதன் வந்து கூப்பிட்றான், நீங்கள் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, கீழே வந்து ரொம்ப பவர்ஃபுல் நேமை பயன்படுத்தி உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர் கேட்குறாரு, என்ன? இயேசு அந்த நாமத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பயன்படுத்தி நீங்கள் வரணும்னு சொல்கிறாங்க. இனி உங்களை என்னால் என்ன பண்ண முடியாது, பரலோகத்தில் வச்சுக்க முடியாது, தயவுசெய்து போங்கன்றார். மரித்து போனவர் உயிரை எழுச்சிடுறாரு. அந்த நாமம் இவ்வளோ வல்லமையுள்ள நாமங்க. சந்தோஷம் நிறைவாகும்படி சத்தியமா இயேசு நாமத்தில் நீ கேளு, நான் கொடுக்குறேன்றாரு. சபையை இயேசு நாமத்தை உயர்த்து நான் கொடுக்குறேன்றாரு. அருமையான குடும்பமே இயேசு நாமத்தை தினந்தோறும் உயர்த்துங்க, நான் செய்யறேன்றாருங்க. இந்த மாதிரி பாடல் எடுத்து வீட்டில் பாட ஆரம்பிங்க. இயேசு வார்த்தையில வரட்டும். இரண்டாவது, அவர் நாமத்தை தொழுது கொள்கிற எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு. நான் வேகமா போறேன். அப்போஸ்தலர் 4:12 எடுத்து வாசித்தீங்கன்னா, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே ரட்சிப்புன உடனே நம்ம நினைச்சுக்கிறோம் பாவத்தை விட்டுட்டு வரோமே, அதுவும் ஒண்ணுதான். ஜென்ரலா பாத்தீங்கன்னா ரட்சிப்புனா விடுதலை. அது பாவமா இருந்தாலும் சரி, சாபமா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, பிசாசா இருந்தாலும் சரி, தரித்திரமா இருந்தாலும் சரி, எந்தெந்த காரியத்துல விடுதலை வேணுமோ அதுல போட்டிருக்கு, மனுஷருக்குள்ளரே அவருடைய நாமமே இல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படல. என்னோட வாழ்க்கையில் நான் விடுதலை வேணும்னா வேற எந்த நாமமும் எனக்கு விடுதலை கொடுக்காது. நீங்க ரொம்ப நம்பி இருக்கிற மனுஷன் அவருடைய பெயரை சொல்லி நீங்க கேட்டாலும் நடக்காதுங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெயரை விட ஒரே ஒரு நாமத்தால தான் பூரண விடுதலை கொடுக்க முடியும். அந்த நாமம் இயேசு நாமம். அந்த நாமத்தை சொல்லும் பொழுது கட்டுகள் அறுக்கப்படும். அந்த நாமத்தை சொல்லும் பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும். அதுக்கு பேர் அதான், சிறைச்சாலை. நிறைய ஜனங்கள் சிறைச்சாலை போல இருக்காங்க. குடிப்பழக்கத்தில் அடிமையா இருக்கிறாங்க, பாவத்தில் அடிமையா இருக்கிறாங்க, தரித்திரத்தில் அடிமையா இருக்கிறாங்க, பிசாசின் பிடியில அடிமையா இருக்கிறாங்க. அந்த இயேசு நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது, பிரசாப்படுத்தும் பொழுது, உயர்த்தும் பொழுது அந்த நாமம் என்னை விடுதலை செய்யும். மூன்றாவதாக அந்த நாமம் என்னை சுகப்படுத்தும். பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு. அது 1 மணி நேரம் பேசக்கூடிய செய்தி. அது முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ரைட், உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது யாரும் நம்ம இந்த சபையெல்லாம் வளர்ந்த சபைனால நான் ஃபுல்லா ரெஃபரன்ஸ் கொடுக்கல. உனக்கு தருகிறேன்னா யாருக்கு தர்றேன்றாங்க? யார்கிட்ட பேசுறாங்க அந்த வார்த்தை? ஒரு மனுஷன்கிட்ட பேசுறாங்க. அந்த மனுஷன் எங்க இருக்கிறாரு? சர்ச்சுக்கு வெளியே உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறார். அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்? சும்மா சொல்லுங்க. எப்படிப்பட்ட மனுஷன்? நடக்க முடியாது. எத்தனை நாளா நடக்க முடியல?
தாயின் கருவிலிருந்து அது கரெக்ட் ஆன்சர் கிடையாது. எத்தனை நாள்? 1 மாசமா, 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா, 4 வருஷமா? வீட்டில் போய் ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க. 40 வருஷம். அந்த மனுஷனோட பிரச்சனைக்கு வயசு என்னங்க? 40ங்க. உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் வயசு அவ்வளோலாம் இருக்காது. 5 வருஷம் பிரச்சனையாக இருக்கலாம், 10 வருஷம் பிரச்சனையாக இருக்கலாம், 40 வருஷம் பிரச்சனை. இது மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாது. மருத்துவம் குணப்படுத்த முடிஞ்சதுன்னா குணப்படுத்திருக்கலாமே. மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாது. இயற்கையான சுகம் கிடைக்காது. மெடிக்கல் சயின்ஸ் கைவிட்டாச்சு. 40 வருஷம் சப்பானியாய் நடக்க முடியாத இருந்த மனுஷன் அவங்க கிட்ட ஏதாவது கிடைக்காதான்னு பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட அந்த வசனத்தை அப்பதான் பேதுரும் அப்போ சிலர் சொல்றாங்க, வாசிங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து, கவனிங்க, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். எதுக்காக இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கணும்? என்னைக்காவது உட்காந்து யோசித்து இருக்கோமா? அவன் சுகமானான்ற ஒரு வார்த்தையில முடிச்சிருக்கலாமே. அவன் குதித்து, யார் குதிக்கிறான்? 40 வருஷம். கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார். 40 வருஷம் ஒருத்தனுக்கு நடக்காத சப்பானி, அவன் பேரலைஸ் ஆன பையன் ஆளு. அப்ப அந்த கால் எப்படி இருந்திருக்கும்? என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? அந்த கால் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அந்த தொடையில ஒண்ணுமே இருக்காது, வெறும் போன் தான் இருக்கும். அந்த போனுக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அந்த போன்ல விட்டமின் டி எல்லாம் இல்லாம போயிருக்கும். ஒண்ணுமே இல்லை, உலர்ந்து போயிருக்கும். அவனால நிற்க முடியாது, அவனால எந்திரிக்க முடியாது, அவனால குதிக்க முடியாது, அவனால எழுந்து ஓட முடியாது. இதெல்லாம் முடியாது முடியாது முடியாது. யார் சொல்றா? மெடிக்கல் சயின்ஸ். இயற்கையா ஒரு மனுஷன் 40 வருஷமா சப்பானியா பிறந்ததுல இருந்து இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு எலும்பு விளந்திருக்காது, அவனால நிற்க முடியாது 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 என்று மருத்துவம் சொல்லியிருக்கும். இயற்கை அதை தான் சொல்லும். ஆனா இங்கு மாத்திரம் ஒரு மாற்றம் இருக்கு. என்ன மாற்றம்? அவன் குதித்தான். எப்படிங்க குதிக்க முடியும்? அவன் நின்றானா, அவன் நடந்தானா, அவன் துதிக்கிறானா? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அதை தான் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்றார். இதெல்லாம் மெடிக்கல் சயின்ஸ்ல நடக்காது. அப்ப யாரால நடக்கும்? இயேசு என்ற ஒரு நாமத்தினால. அந்த நாமத்தை அவங்க சொல்றேன், என்கிட்ட இருக்கிறது. உங்ககிட்ட என்னங்க இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் அவர் இருக்கார் இல்லையா? நீங்க அவர் நாமத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவனால குதிக்க முடியும், எந்திரிக்க முடியும், நடக்க முடியும். வாசிங்க சிஸ்டர். அத அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். அது சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம ரசிக்க முடியல. குதித்தெழுந்து அது ஸ்டாப் பண்ணி படிக்கணும். அவன் குதித்தான், அவன் எழுந்தான், அவன் நிக்கிறான். எப்படியா நிக்க முடியும்? அப்ப போன்லாம் வளர்ந்துருச்சு, நரம்பெல்லாம் உருவாயிடுச்சு, சதெல்லாம் உருவாயிடுச்சு. இது ஒரு கிரியேட்டிவ் மிராக்கிள்ங்க. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. இதைதான் ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். யார் ஒருவர் இயேசு நாமத்தை உயர்த்துறாங்களோ, வாசிங்க சிஸ்டர். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து, வாசிங்க. நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் எல்லா சந்தேகம், உங்களுக்கு வர சந்தேகம் மாதிரி, எனக்கு வர சந்தேகம் மாதிரி எல்லா ஜனங்களுக்கும் சந்தேகம் வந்துருச்சு. இவன் எப்படி நடந்தான்? இவனுக்கு சத வளர்ந்துதா? எலும்புக்குள்ளார என்ன நடந்தது? எலும்புக்குள்ளார இருக்க வேண்டியதெல்லாம் வந்துருச்சா? இவன் நரம்பு ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சா? அப்படின்னும் போது அங்க ஆன்சர் பண்றாங்க பாருங்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. கையை தட்டி எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. நீ பார்க்கிற இந்த அதிசயம் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே. ஜனங்களே, இயேசு நாமத்தை நம்ப ஆரம்பிங்க, விசுவாசிங்க. விசுவாசித்து முடியாத காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட டிவைன் ஹீலிங். அவருக்கு பெயர் யாவே ரஃபேகா. அவரே என் பரிகாரியான கர்த்தர், அவரே என் மருத்துவர். அவர் நாமத்தை உயர்த்துங்க. வீட்டுல நீங்க தான் என் டாக்டர், இயேசு என் டாக்டர் சொல்லுங்க. அந்த டாக்டர் உங்க வீட்டுல வந்து உங்க வாழ்க்கையில மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு விரோதமா என்ன இருந்தாலும்
அதை மாற்றி காட்டுவாருங்க. லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். இந்த வசனத்தை நல்லா பாருங்க. ஆண்டவரே, உங்க நாமத்தினாலே வாசிங்க. அது ரொம்ப, அதில் ஒரு பெரிய டாக்டரின் இருக்கு. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். பிசாசுகளும் பிசாசுகளுமா? பிசாசுகள் ஓடுதுன்னா வேற. பிசாசுகளும்னா சீடர்களுக்கு இப்போ நம்பிக்கை இல்லை. சீடர்களுக்கு என்னன்னா, பிசாசுலாம் ஓடுமா, ரொம்ப பவருங்க பிசாசு. இந்த உலகத்தின் அதிபதி. நீங்க என்ன மேஜிக் செஞ்சாலும் அவனும் அதை செய்யக்கூடியவன். அந்த பிசாசு கூட மரணத்தை கொண்டு வருகிற, பாதாளத்தை கொண்டு வருகிற அந்த பிசாசுகளும் உங்க நாமத்துக்கு முன்னாடி ஓடுது சுவாமி. அந்த நாமம் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறது. அந்த நாமம் என்னை விடுதலை செய்கிறது. அந்த நாமம் தெய்வீக சுகத்தை எனக்கு கொடுக்கிறது. அந்த நாமம் பிசாசை நடுங்க செய்கிறது. அதனாலதான் மார்க்ல 16 சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். அந்த நாமம் எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். நீதிமொழிகள் புஸ்தகத்துல 18:10 சொல்லுகிறது, அவர் நாமம் பலத்த துருகா. நீதிமான் ஓடி வந்து ஒளிந்து கொள்ளணும். தினந்தோறும் இயேசு நாமம் என்னை மூடுவதாகன்னு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் என்னை மூடுவதான்னு சொல்லுங்க. இயேசு நாமத்துக்குள்ளார அதுதான் எனக்கு பலத்த துருவம்னா, அதுதான் என்னுடைய கோட்டை, அதுதான் என்னுடைய பாதுகாப்பு. சபையை உன்னுடைய பாதுகாப்பு இயேசு. சங்கீதம் 89:24. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். கொம்புனா என்னது? பலன், ஸ்ட்ரென்த், பவர். காண்டாமிருகத்தோட கொம்பு பவர் மாதிரி எதுவுமே இருக்காது. ரெண்டாவது, கொம்பு என்பது ப்ரமோஷன். உங்களுக்கு பலன் உயரணும்னா, உங்க வாழ்க்கையில ப்ரமோஷன் வரணும்னா ஒரே நாமம் இயேசு. இயேசு என்ற நாமத்தினால the power and honor. படிப்பறிவு இல்லாத பேதுருவை பெரிய அப்போஸ்தலனா உயர்த்தினது. பேதுரு நடந்து போனா, நிழல் பட்டா எல்லாரும் உயிரா எழுந்தாங்க. எப்படி நடந்தது ஜனங்களே? இயேசு நாமம் தான். அந்த நாமம் உங்களையும் சுகப்படுத்தும், உங்களையும் உயர்த்தும். அந்த நாமம் உங்களை பாதுகாக்கும். அந்த நாமம் உங்களை சுகப்படுத்தும். அந்த நாமம் உங்களை விடுதலை செய்யும். அந்த நாமத்துக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாது. எல்லா மந்திர பிள்ளை சொன்ன கட்டுகளும் உடையும். ஏனென்று சொன்னால், அவர் சிலுவையிலே மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை ஜெயித்தார். அப்படியே கண்ணை மூடி அந்த நாமத்தை மாத்திரம் உங்க வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு. இயேசு, இயேசு. நீங்க சொல்ல சொல்ல இந்த மண்டலம் மாற ஆரம்பிக்கும். இயேசு. எல்லா நாமத்திற்கும் மேலான அந்த இயேசு நாமத்தை உயர்த்துகிறோம். உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமம் மேலான நாமம். உங்க நாமம் அதிசயம் செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல கையை தட்டி ஆவியானவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்